ஓம் சாந்தி 6/7/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானத்தில் கம்பீரத்தன்மையின் குணத்தை தாரணை செய்வது மிகவும் அவசியம். ஒருபோதும் தன்னுடைய அபிமானம் வரக்கூடாது. தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுங்கள். கேள்வி: அனைத்து குழந்தைகளுக்காகவும் தந்தையின் ஆசை என்ன? அதை எப்போது பூர்த்தி செய்ய முடியும்? பதில்: தந்தையின் ஆசை என்னவென்றால், குழந்தைகள் அப்படிப்பட்ட நல்ல முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணனாக ஆகி காட்ட வேண்டும் என்பதுதான். இதில்தான் தந்தையின் வெளிப்பாடு ஏற்படும். எப்படி வெளிப்படுத்த வேண்டுமென்றால், அதன் மூலம் தந்தையின் புகழும் பாடப்பட வேண்டும், குழந்தைகளுடைய புகழும் பாடப்பட வேண்டும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஒருவேளை நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய கோவிலும் உருவாகும், என்னுடைய கோவிலும் உருவாகும். அப்படிப்பட்ட பூஜைக்குரியவராக ஆகுவதற்கு தந்தையை பின்பற்றுங்கள். தன்னிடம் தானே நான் முழுமையாக பின்பற்றுவேன் என்று உறுதி எடுங்கள். முரளியின் பாடல்: எந்த நாளில் நாம் இருவரும் சந்தித்தோமோ, அதாவது எந்த நாளில் இருந்து நாம் இருவரும் சந்தித்தோமோ அன்றிலிருந்து புது அன்பு கிடைச்சிருக்கு. பகலும் புதியதாக இருக்கு, இரவும் புதியதாக இருக்கு, எல்லாமே புதியதாக இருக்கு அப்படின்னு ஒரு பாடல். ஓம் சாந்தி. குழந்தைகள் இதை உணர்கிறீர்கள். குழந்தைகளுக்கு அந்த சுவை வருகிறது. அதாவது என்றிலிருந்து நம்ம சிவபாபாவை சந்தித்தோமோ அன்றிலிருந்து நமக்கும் பரமாத்மாவுடைய புதிய அன்பு கிடைச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே புதியதுதான். புதிய ஞானம், புதிய தந்தை, புதிய பிராப்தி, புதிய அன்பு. அப்போ குழந்தைகளுக்கு அந்த சுவை வருகிறது அப்படின்றார். அந்த பாட்டை கேட்ட உடனே நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக அவசியம் நாம் புதிய உலகத்திற்காக அனைத்து புதிய விஷயங்களை கேட்கிறோம். இது நம்முடைய புதிய அன்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. இதுபோல் வேறு யாருக்கும் பரம்பிதா பரமாத்மாவுடன் நேரடியான அன்பு இருப்பதில்லை. ஆக இது புதிய விஷயம் அல்லவா? இப்போது நம்முடைய அன்பு புதிய உலகம் சொர்க்கத்தின் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அதற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு வைஷ்யாலயம், அதாவது விகாரங்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே விகாரம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் விகாரமற்ற மனிதர்கள் இருப்பார்கள். ஆகையால் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இந்த ஞானம் முழு உலகத்தில் இருந்தும் முற்றிலும் தனிப்பட்டதாகும். இப்போது நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களுக்கு பரமாத்மா மீது, அதாவது யார் முன்னால் அமர்ந்திருக்கிறாரோ அவர் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பிரம்மாவிடம் அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அன்பு ஒரு சிவபாபாவிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வேறு யாருடனும் இல்லை. அதாவது அந்த காலத்துல சாக்காரத்துல பிரம்மா பாபா இருந்தார். எல்லாரும் வீடு வாசலை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இந்த பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பிரம்மா பாபா மீது அன்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய அன்பு ஒரு சிவபாபா மீது தான் இருக்கு, வேறு யாருடனும் இல்லை. உங்களுடைய பெயர் பிகேவாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அன்பு பிரம்மா பாபாவுடன் இல்லை. இந்த பிரம்மா தேகதாரி மனிதன் அல்லவா? பிறப்பு இறப்பில் வருகிறார். நீங்கள் தேகத்துடன் சம்பந்தத்தை இணைக்க கூடாது. அந்த குருமார்கள் தங்களுடைய பெயரை சச்சிதானந்தம் என்று வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சத் சித் ஆனந்த சொரூபமானவர் என்று ஒரு பரமாத்மாவுக்கு தான் சொல்ல முடியும். இப்போது இருப்பது கலியுகம்.
பிறகு சத்யுகம் அவசியம் வரும். அப்ப பரமாத்மா எப்போ வந்திருக்கணும்? ஆக கண்டிப்பாக சங்கம யுகத்தில்தான் பரம்பிதா பரமாத்மா வந்திருப்பார். நீங்கள் சூரிய வம்ச நாராயணனாக ஆகுவீர்களா அல்லது சந்திரவம்ச ராமன் ஆகுவீர்களா என்று பாபா கேட்கிறார். அதற்கு பாபாவே பதில் சொல்றார். சில டாக்டர்களோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள், சிலர் மிகவும் குறைவாக சம்பாதிக்கிறார்கள். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. அதாவது சூரிய வம்ச நாராயணன் ஆகுவதற்கும் சந்திரவம்ச ராமன் ஆகுவதற்கும் ஆதாரம் இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்ல வரார். உங்களில் கூட சில பேர் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஆகுவீர்கள், சிம்ஹாசனத்தில் அமருவீர்கள். இது பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய கல்லூரியாகும். அந்த கல்லூரியில் எல்லை இருக்கிறது. இது எல்லையற்ற கல்லூரி ஆகும். அப்ப நம்ம எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறோம்? ஈஸ்வரிய காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த குஷி போதை ஃபுல் டே இருக்கணும். பாரதத்தை ஹிந்துஸ்தான் என்று சொல்லும் காரணத்தினால் ஹிந்து தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். தங்களுடைய பழமையான தர்மத்தின் அறிமுகம் இல்லை. தேவதா தர்மமே இல்லை என்பது போல் இருக்கிறார்கள். தங்களுடைய தர்மத்தை பற்றி தெரியாத காரணத்தினால் அனைத்து தர்மங்களும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். ஒருபோதும் பிராமணியிடம், அதாவது சென்டர் இன்சார்ஜ் சகோதரியிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக் கூடாது. இல்லையென்றால் நரகத்திலும் மோசமான நிலைக்கு போய்விடுவீர்கள். பாபா ஞானம் சொல்ல வந்திருக்கிறார் என்றால் கேட்க வேண்டும் அல்லவா? பாபாவை நினைவு செய்வதின் மூலம் புத்தியின் பூட்டு திறக்கும். சிவபாபா ஒன்றும் ஞான சிந்தனை செய்வதில்லை. அவருக்கு ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக ஒருபோதும் கோபித்து கொள்ளக்கூடாது. ஒருவர் மற்றவரின் மீது மதிப்பு வைக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு, மகாரதிகளுக்கு மதிப்பு கொடுக்க வருவதில்லை. 10-12 பேரையாவது தனக்கு சமமாக மாற்றுகிறார்கள் அல்லவா? ஆகையால் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யார் நிறைய சேவை செய்கிறாங்களோ, நிறைய பேர் உருவாக்குறாங்களோ, தனக்கு சமமாக மாத்துறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் தானே அப்படின்றார். 10-12 பேரை உருவாக்குறதுன்றது கூட சாதாரண விஷயமா? ஆகையால மற்றவங்க அவங்கள மதிக்கணும். நீங்கள் சிவபாபாவின் ஏஜென்ட்ஸாக இருக்கிறீர்கள். அனைத்து ஏஜென்ட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். சிலரோ மிக நல்ல விதத்தில் தாரணை செய்கிறார்கள். இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவபாபாவும் இங்கே சேவை செய்வதற்காக தானே வந்திருக்கிறார். ஆகையால எல்லாரையும் ஒரே மாதிரியாக எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. எல்லாரும் சிவபாபாவுடைய ஏஜென்ட்ஸ் தான். ஆனால் வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். சிலர் நல்ல தாரணை செய்வாங்க, சிலர் செய்யறதில்ல. மற்றபடி எல்லாரும் சேவையில தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் ஆவீர்கள். உங்களுக்கு சேவைக்காக வரிசை கிரமமாக புத்தி ஓடிக்கொண்டே இருக்கும். அனைவருக்கும் காற்று வீசுகிறது. ஆனால் சிலருடையது மிக வேகமாக சுற்றுகிறது, சிலருடையது மிக குறைவாக சுற்றுகிறது, சிலருடையதோ முற்றிலும் சுற்றுவதே இல்லை. சுயதர்சன சக்கரத்தை சுற்றவில்லை என்றால் என்ன பதவி அடைவார்கள்? அதாவது ஞான சிந்தனை செய்துட்டே இருக்கணும், புத்தி ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றார். அப்படின்னா சேவைக்காக சிந்தனை செய்யணும். எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கிறது. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இந்த சேவை செய்யுங்க, அந்த சேவை செய்யுங்கன்ற ஞானம் எல்லாருக்குமே கிடைக்கிறது. ஆகையில அனைவருக்கும் காற்று வீசுகிறது அப்படின்றார். ஆனால் சிலருடைய புத்தி வேகமாக செயல்படுது, நல்ல வேகமாக சிந்திப்பாங்க. சிலருடைய புத்தி குறைவாக தான் சிந்திக்குது. சிலருடையதோ
சுற்றுவதே இல்லை அப்படின்றார். அப்படின்னா சிந்திக்கிறதே இல்லை. அப்படி இருந்தா என்ன பதவி அடைவீங்க? ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் இப்போதே அடையுங்கள் என்று பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இல்லையென்றால் பிறகு பச்சாத்தாபப்படுவீர்கள், அழுவீர்கள். ஆசிரியரை வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? என்னை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆகி காட்டுங்கள் என்று பாபா கூறுகிறார். அப்பொழுது என்னுடைய மகிமையும் செய்யப்படும், உங்களுக்கும் மகிமை செய்யப்படும். அதாவது நீங்க மனிதனிலிருந்து தேவதை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மகிமை இருக்கவே இருக்கு. தெய்வீக குணங்கள் கடைபிடிச்சீங்க, தூய்மையானீங்கன்னா கண்டிப்பா மகிமை செய்வாங்க. பக்தி மார்க்கத்துல செய்வாங்க. எனக்கும் மகிமை பாடப்படும் அப்படின்றார் பாபா. அப்படின்னா இந்த மனிதர்களை இப்படி தேவதைகளாக மாற்றியது யார் அப்படின்னு சொல்லி பகவானுக்கும் என்ன செய்வாங்க? மகிமை செய்வாங்க. அதனால நீங்க மாறினால்தான் எனக்கு மகிமை அப்படின்னு சொல்ல வர்றார். ஆசிரியரை வெளிப்படுத்துறதுன்னா இதுதான். நம்ம மாறி இருக்கிறது பார்த்துட்டு உங்களை யார் இப்படி மாத்தினாங்க அப்படின்னு இங்கேயே எல்லாரும் கேட்கணும். உங்களுக்குள்ள இவ்வளோ மாற்றம் வந்திருக்கே, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் போது பகவானை புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் தேவதைகளாக ஆகுவீர்கள். எனக்கு கோவில்கள் உருவாகும் என்றால் உங்களுக்கும் உருவாகும். பாபா எந்த அர்த்தத்துல சொல்றார் அப்படின்னா, டீல் நல்லா இருக்கா? நீங்க தேவதைகளாக மாறி காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கும் மகிமை இருக்கு, எனக்கும் மகிமை இருக்கு. எனக்கு கோவில் கட்டுவாங்க, அப்போ உங்களுக்கும் கட்டுவாங்க. சந்நியாசிகள் தூய்மையாக ஆக்க முடியாது. ஆக நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அமர்ந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார். அவர்களுக்கு தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தங்களுக்குள் ஒரு வழிப்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். கோபித்து கொண்டு ஒருபோதும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. இரண்டாவது பாயிண்ட், கோபம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகையால் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கவில்லையோ அதை ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதின் வழியாக விட்டுவிட வேண்டும். கோபப்படக்கூடாது. மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். வரதானம். புத்தியின் மூலம் சுத்த எண்ணங்கள் என்ற உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சதா சுத்தமான தூய்மையான அன்னப்பறவை ஆகுங்கள். தூய்மையான அன்னப்பறவையால் ஒருபோதும் புத்தியின் மூலம் ஞானத்தின் முத்துக்களை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிராமண ஆத்மாக்கள் யார் உயர்ந்த உச்சி குடுமியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கீழே இருக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தூய்மையான அன்னப்பறவை என்றால் சதா சுத்தமானது, சதா தூய்மையானது. தூய்மைதான் சுத்தமாகும். தூய்மையான அன்னப்பறவைகள் எண்ணத்தில் கூட அசுத்த தன்மையை ஏற்க மாட்டார்கள். சதா சுத்தமான எண்ணங்களின் உணவை உண்ணக்கூடிய சதா ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு பிரபாவமும் ஏற்பட முடியாது. ஸ்லோகன். தன்னுடைய மனதின் மூலம் சாந்தி குண்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைதியை விரும்பும் ஆத்மா ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை. பணிவாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் காரணங்கள் அல்லது பிரச்சனைகளை பாசிட்டிவாக சமாதானமாக ஆக்குவார்கள். அவர்களுடைய முகத்தில் ஒருபோதும் பலவீனத்தினுடைய அல்லது நாசூக தன்மையினுடைய அடையாளம் இருக்காது. டெலிகேட்டாக இருக்க மாட்டாங்க, தொட்டால் சுருங்கி போல இருக்க மாட்டாங்க. எனவே பணிவானவர்களாக ஆகுங்கள், நாசூக்காக அல்ல.
தண்ணீரின் மூலம் பலன் கிடைக்கும் என்று இருப்பவர்களை நாசூக்கானவர்கள் என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீர் ஊற்றிய உடனே அது நிற்காமல் சென்றுவிடக் கூடாது அல்லது வாடிவிடக் கூடாது. அப்படி இருக்க கூடாது. அதாவது செடிகளுக்கு தண்ணி பாய்க்கும் போது தண்ணி நிற்காம போயிடுத்துன்னா அந்த செடிகள் வாடிடும் இல்லையா? அந்த தண்ணி அங்கே நிற்கணும். அதனால்தான் பாத்தி கட்டுவாங்க. அப்படி தண்ணீர் நிற்கும் போதுதான் நல்ல பலன் நமக்கு கிடைச்சிடும். நான் தண்ணீரை பாய்ச்சிட்டேன், அதன் மூலமா பலன் கிடைக்குது அப்படின்னா எப்படி கிடைக்கும்? வாடிதான் போகும். ஆகையால நாசூக்கானவர்களாக ஆகக்கூடாது, பணிவானவர்களாக இருக்கணும் அப்படின்றார். அப்போதானே உருவாக்க முடியும், புதிய உலகத்தை உருவாக்க முடியும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம்